Hi friends, good morning. இன்னைக்கு நம்ம இந்து சமய அறநிலையத்துறை இந்த எக்ஸாமினேஷனில் பேப்பர் 2ல் இந்து மதம் சைவமும் வைணவமும் இந்த சிலபஸ் இருக்குது. இந்த சிலபஸில் ஒவ்வொரு டாப்பிக்கும் எடுத்து அதை பற்றி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் வரிசையாக பார்த்துக்கிட்டே வர போகிறோம். நம்ம ஏற்கனவே இதில் ஒரு 4 பார்ட் போட்டிருக்கோம். அந்த 4 பார்ட் நீங்கள் பார்க்கணும்னா பிளேலிஸ்ட்டில் இந்து சமய அறநிலையத்துறைன்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 4 பார்ட் இருக்கும். நம்ம டெய்லியும் ஒவ்வொரு டாப்பிக்கும் எடுத்து அந்த டாப்பிக்கை பற்றி இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நம்ம வந்து வரிசையாக போட்டுக்கிட்டே வரும். நீங்கள் மறக்காமல் பார்த்துக்கிட்டே வாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த 4 பார்ட் உங்களுக்கு வேணும்னா பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாத்திரங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சைவ சாத்திரங்கள், அதாவது சாத்திரங்கள்னால் என்ன, சாத்திரத்தில் மொத்தம் எத்தனை நூல்கள் இருக்குது, அந்த சாத்திரத்தை யாரும் எழுதுனாங்க, இந்த மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷனை இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சாத்திரங்கள் முதல்ல எது சாத்திரங்கள்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாத்திரம்னா சுருக்கமாக சொல்லப்பட்ட நன்னெறி வழிகாட்டி தான் வந்து சாத்திரங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது நன்னெறியை பற்றி சொல்கிறது தான் இந்த சாத்திரங்கள். அது மட்டும் இல்லாமல் சாத்திரங்கள் மொத்தம் 14 சாத்திரங்கள் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அந்த 14 சாத்திரங்கள் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, திருவுந்தியார், திருக்களிற்றுப்படியார், சிவஞான போதம், இருபா 20, சிவஞான சித்தியார், உண்மை விளக்கம், சிவப்பிரகாசம், திருவருட்பயன், வினாவெண்பா, போற்றபருடை, கொடிக்கவி, நெஞ்சுவிடு தூது, உண்மை நெறி விளக்கம், சங்கற்ப நிராகரணம். இதான் இந்த 14 சாத்திரங்கள். இந்த சாத்திரங்கள் எல்லாமே 12ஆம் நூற்றாண்டு, 13ஆம் நூற்றாண்டு, 14ஆம் நூற்றாண்டு இந்த காலகட்டத்தில் வந்து உருவாச்சு. அதுலேயும் இந்த திருவுந்தியார், திருக்களிற்றுப்படியார் இந்த 2 சாத்திரங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே உருவாச்சு. அதாவது 12ஆம் நூற்றாண்டுலேயே இந்த 2 சாத்திரத்தையும் வந்து இயற்றிட்டாங்க. மற்ற இருக்க 12 சாத்திரங்கள் பார்த்தீங்கன்னா 13, 14 இந்த நூற்றாண்டில் தான் வந்து உருவாச்சு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2த்தையும் வந்து நீங்கள் நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து 2 சாத்திரங்கள் எது பார்த்தீங்கன்னா திருவுந்தியார், திருக்களிற்றுப்படியார். இதான் வந்து 12ஆம் நூற்றாண்டுலேயே ஏற்றிட்டாங்க. இது ரெண்டோட ஆசிரியர்கள் யாருன்னு பார்ப்போம். திருவுந்தியார் இதோட ஆசிரியர்கள் யார் பார்த்தீங்கன்னா திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார். இவர் தான் வந்து திருவுந்தியாரோட ஆசிரியர். அடுத்து திருக்களிற்றுப்படியார் இதோட ஆசிரியர் யார் பார்த்தீங்கன்னா திருக்கடவுர் உய்யவந்த தேவநாயனார். மற்ற சாத்திரத்தை யார் எழுதுனாங்கன்னு பார்ப்போம். சிவஞான போதம் இதோட ஆசிரியர், இதை யார் எழுதுனாங்க பார்த்தீங்கன்னா மெய்கண்ட தேவநாயனார். இதான் இதோட ஆசிரியர். அடுத்து இருபா 20 சிவஞான சித்தியார். இந்த 2 சாத்திரத்தோட ஆசிரியர் ஒரே ஆள் தான். யார் பார்த்தீங்கன்னா அருணந்தி சிவாச்சாரியார். இவர் தான் வந்து இந்த 2 சாத்திரத்தையும் எழுதினார். இது இருபா 20 சிவஞான சித்தியார். அடுத்து உண்மை விளக்கம் இதோட ஆசிரியர் யார் பார்த்தீங்கன்னா மணவாசகம் கடந்தார். அடுத்தவர் 8 சாத்திரத்தையும் யார் எழுதுனாங்க பார்த்தீங்கன்னா இதோட ஆசிரியர், இதை எழுதினது ஒரே ஆள் தான். யார் பார்த்தீங்கன்னா உமாபதி சிவனார். என்னென்ன சாத்திரங்கள் இவர் எழுதியிருக்காருன்னா சிவப்பிரகாசம், திருவருட்பயன், வினாவெண்பா, பொற்றபருடை, கொடிக்கவி, நெஞ்சுவிடு தூது, உண்மை நெறி விளக்கம், சங்கற்ப நிராகரணம். இதெல்லாம் வந்து உமாபதி சிவனார். இவர் தான் இந்த 8 சாத்திரத்தையும் எழுதினார். இந்த 14 சாத்திரத்தையும் வேற எப்படி சொல்லுவாங்கன்னா மெய்கண்ட சாத்திரங்கள், அதாவது மெய்கண்ட நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 14 சாத்திரத்தில் ஒன்றான சிவஞான போதம் பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதாவது அதோட ஆசிரியர்கள், அந்த நூலுக்குள்ளே என்னென்ன பிரிவுலாம் இருக்குது, அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சிவஞான போதம் சாத்திரத்திலேயே தலை சிறந்த நூல் எது பார்த்தீங்கன்னா சிவஞான போதம் தான். அது மட்டும் இல்லாமல் சிவஞான போதம் இதுக்கான அர்த்தம் எது பார்த்தீங்கன்னா, இதுக்கான பொருள் என்ன பார்த்தீங்கன்னா கடவுளை அறிந்து தெளிதலுக்குரிய நூல் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்கான அர்த்தம். இந்த சிவஞான போதத்தில் பார்த்தீங்கன்னா 12 சூத்திரங்கள் இருக்குது இந்த நூலுக்குள்ளே. அந்த சூத்திரத்தில் என்னெல்லாம் கருத்து கூறியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சூத்திரத்துக்குள்ளே என்ன கருத்து சொல்லியிருக்காங்கன்னா பதியின் உண்மையை குறிக்கிறது. ஃபர்ஸ்ட் சூத்திரத்தில் என்ன கருத்து இருக்குன்னா பதியோட உண்மையை பற்றி சொல்கிறதான் ஃபஸ்ட்டு சூத்திரம். பதினா வேற ஒன்றும் அர்த்தம் இல்லை. பதினா இந்த கடவுள், இறைவன், முதல்வர் இதை தான் வந்து பதின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. முதல்வன்னா முதலானவனை வந்து முதல்வன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இறைவர் தான் முதலானவர். அதோட அர்த்தத்தை தான் வந்து இந்த பதிங்கிறது வருது. 2வது சூத்திரத்தில் என்ன கருத்து சொல்லுதாங்கன்னா பதியோட பொது இலக்கணம், அதாவது பதிதான் அதான் இறைவன், முதல்வன். 3வது சூத்திரத்தில் என்ன கருத்து சொல்கிறாங்கன்னா பசுவின் உண்மை. பசுனா அந்த மாடு பசு கிடையாது, இது வந்து உயிர் ஆன்மா. அதில் வந்து இதில் பசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 4வது சூத்திரத்தில் என்ன கருத்து சொல்லுதாங்கன்னா பாசம், அதுக்கப்புறம் பசுவோட பொது இலக்கணம். இதை வந்து 4வது சூத்திரத்தில் சொல்கிற கருத்து. 5வது சூத்திரத்தில் என்ன கருத்து சொல்லுதாங்கன்னா பாசத்தின் சிறப்பிலக்கணம். இதான் வந்து 5வது சூத்திரத்தில் சொல்கிற கருத்து. 6வது சூத்திரத்தில் பதியின் சிறப்பிலக்கணம் சொல்லுதாங்க. 7வது சூத்திரத்தில் என்ன கருத்து சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா பசுவோட சிறப்பிலக்கணம். பசுனா உயிர் ஆன்மா, இதோட சிறப்பிலக்கணம், அதாவது உயிரோட சிறப்பிலக்கணம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. 8வது சூத்திரத்தில் எது இருக்கும் பார்த்தீங்கன்னா ஞானத்தை உணரும் முறையை பற்றி தான் 8வது சூத்திரத்தில் இருக்கும்.
9வது சூத்திரத்தில் ஆன்மா சுத்தி இது 2 பற்றியான கருத்துக்கள் இருக்கும். 10வது சூத்திரத்தில் பாச நீக்கம். 11வது சூத்திரத்தில் சிவப்போற்றினை விளக்குகிறது. அதாவது சிவப்போற்றினை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு 11வது சூத்திரத்தில் இருக்குது. 12வது சூத்திரத்தில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஜீவன் முத்தார் இயல்பு, அதாவது அனைத்தோர் தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி குறிக்கிறது தான் 12வது சூத்திரத்தில் இருக்குது. சிவஞான போதம். இந்த சூத்திரத்தில் காப்பு செயலுள்ள எந்த கடவுளை வணங்குறாங்க பார்த்தீங்கன்னா சிவபுராணம், அதாவது சிவனும் விநாயகர் பெருமாள் இவங்க 2 பேரையும் தான் வணங்குறாங்க. இந்த சிவஞான போதத்தில் 3வது சூத்திரம், அதாவது பசுவின் உண்மை. சூத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3வது சூத்திரத்தோட பொருட்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்மா சூன்யம் என்று, ஆன்மா பருடல் அன்று. ஆன்மானா வேற ஒன்றும் இல்லை, உடம்பை தான் வந்து ஆன்மான்னு சொல்லிட்டு உலகவாதிகள்லாம் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உடம்பை வந்து சூன்யம்னு சொல்லிட்டு பௌத்த மதத்தில் உள்ளவங்கலாம் உடம்பை சூன்யனும், சாதாரண உலகத்தில் உள்ளவங்க உடம்பு வந்து ஆன்மான்னு சொல்லுவாங்க. அதை தான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. இதோட பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்மா சூன்யம் அன்று, ஆன்மா பருடல் அன்று, ஐம்பொறிகள் ஆன்மா அல்ல, கடவுளாக நுண்ணுடம்பு ஆன்மா அன்று, அடுத்து பிராணவாயு ஆன்மா அன்று, அடுத்து பிரம்மம் ஆன்மா அன்று, அடுத்து உடம்பு முதலான கருவிகளில் கூட்டம் ஆன்மா அன்று. இதுதான் வந்து இந்த 3வது சூத்திரத்தோட பொருட்கள். அடுத்து இந்த சாத்திரத்தை சொல்கிற கருத்துக்களை விளக்குற மாதிரி சில திருக்குறள்கள்லாம் இருக்குது. அது என்னென்ன திருக்குறள்னு சொல்லிட்டு பார்ப்போம். 8, 9, 10 இந்த 3 சூத்திரத்தில் சொல்கிற கருத்துக்களை விளக்குற மாதிரி உள்ள திருக்குறளில் என்னெல்லாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 8வது சூத்திரம். இதில் சொல்கிற கருத்தை விளக்குற மாதிரி இருக்கிற திருக்குறள் எது பார்த்தீங்கன்னா கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவார் மற்றீண்டு வாரா நெறி. இந்த திருக்குறள் தான் 8வது சூத்திரத்தில் இருக்க பொருளை வந்து விளக்குது. அடுத்து 9வது சூத்திரம். இதில் சொல்கிற கருத்தை விளக்குற மாதிரி எந்த குறள் இருக்குது பார்த்தீங்கன்னா ஓர்தலம் உள்ள தூணரின் ஒருதலையாய் போர்த்துள்ள வேண்டாம் பிறப்பு. இந்த குறள் தான் வந்து இந்த 9வது சூத்திரத்தில் சொல்கிற கருத்தை விளக்குற மாதிரி உள்ள குறள். அடுத்து 10வது சூத்திரத்தில் சொல்கிற கருத்தை விளக்குற மாதிரி எந்த குறள் இருக்குது பார்த்தீங்கன்னா சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழிந்து சார்தரா சார்தரு நோய். இந்த நோய் தான் வந்து இந்த குறள் தான் வந்து 10வது சூத்திரத்தை சொல்கிற கருத்தை விளக்குற மாதிரி இருக்கிற குறள். பொதுவாக ஒரு புக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் உள்ள கருத்து நல்லா இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணுவாங்க, மற்ற மொழிக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஏன்னா மற்ற நாட்டில் உள்ள மக்களும் வந்து அந்த கருத்தை வந்து படித்து புரிஞ்சிக்கணும், அவங்களும் வந்து இந்த கருத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும், நல்ல கருத்தாக இருக்குது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அதை மற்ற மொழியில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த சிவஞான போதத்தை வந்து யாரெல்லாம் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஹாய்சிங்டன், பயட் பாதிரியார், கார்டன் மேத்யூஸ், நல்லசாமி பிள்ளை, டேவிட் நவமணி நாடார், சிவபாத சுந்தரம் இவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த சிவஞான போதத்தை வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிவஞான போதத்துக்கு வந்து நிறைய பேர் உரைநூல்லாம் இருக்குது. என்னென்ன உரைநூல்கள்லாம் பார்ப்போம். உரைநூல்னா கைடெல்லாம் வந்து உரைநூல்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கு என்னென்ன உரைநூல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டி பெருமாள் விருத்தி, சிவஞான போத சிற்றுரை, சிவஞான போதமா படியம், இல்லாட்டினா என்ன சொல்லுவாங்கன்னா அதாவது சிவஞான போதமா படியத்தை வேறு எப்படி சொல்லுவாங்கன்னா சிவஞான மாப்படியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த 3 நூல் தான் பார்த்தீங்கன்னா சிவஞான போதத்துக்கான உரை நூல்கள்.